முதல் கட்ட தேர்தல் முடிந்தவுடன் ராஜஸ்தானில் தேர்தல் பேரணியின் போது பிரதமர் மோடி வெளிப்படையாக பொய் சொல்லத் தொடங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நம் நாட்டின் அனைத்து வளங்களையும் முஸ்லிம்களுக்கு வழங்க விரும்பினார் என்றார். டிசம்பர் 2006 அன்று மன்மோகன் சிங் தனது அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை பட்டியலிட்டார். விவசாயம், நீர்வளம், நீர்ப்பாசனம், சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு மற்றும் தலித்துகள், ஓபிசிக்கள், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதற்கான சில திட்டங்களை பட்டியலிட்டார். தலித்துகள், பழங்குடியினர், ஓபிசிக்கள், முஸ்லிம்கள் என குறிப்பிட்டுள்ள பிரிவுகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பின்தங்கியுள்ளன என்பதை தரவு தெளிவாக நிரூபிக்கிறது. அவர் விவசாயிகளை பற்றி பேசினார், சுகாதாரம் மற்றும் கல்விக்கு முன்னுரிமை அளித்தார். அது என்ன தவறு? அதுவே அரசின் நோக்கமாக இருக்க வேண்டாமா? மோடி செய்வது போல் கோடீஸ்வர நண்பர்களின் கஜானாவை நிரப்ப மட்டுமே அரசாங்கங்கள் செயல்பட வேண்டுமா? இந்த உண்மைகளை மறைத்து தனது தேர்தல் பரப்புரையில் பொய்கள் கூறி பிரிவினைவாதம் பரப்பும் பிரதம அமைச்சர் மோடி நமக்கு தேவையா?